தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முடிச்சூரில் அருமையாக புக்கிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2000 ரூபாங்க. யோசிச்சு பாருங்க, தாம்பரம் பக்கத்தில் பெர் ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபா அப்படின்றது யாராலும் கொடுக்க முடியாது. இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ல லேண்டை பை பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். சூப்பர், ஓகே. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? என் பேர் வடிவேல் சார். நான் வந்து பொம்மல்லேருந்து வரேன். அங்கே ஆடு பார்த்தேன். ஆடு பார்த்ததுக்கப்புறமா மணிமங்கலத்தில் இந்த மாதிரி தராங்கன்னு சொன்னோன்னே என்னால் நம்ப முடியல. சரி வந்து பார்த்து நேரடியாக வந்து பார்த்துலான்னு ஆடு முந்தா நேற்று பார்த்தேன். நேற்றே வந்துட்டேன். நேற்று வந்து பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. நான் புக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து புக் பண்ணிக்கலான்னு போனேன். ஆனால் அது இன்னைக்கு வந்தோடனே முடிஞ்சு போச்சு. ஓகே, நேத்து புக் பண்ண பிளாட் வந்து இன்னைக்கு இல்ல உடனே முடிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா சோல்ட் அவுட், டக்குன்னு முடிஞ்சு போயிருக்கு. அவரு எங்க சகலைக்கு வந்து பார்த்தோம். அவரு ஒரு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், எங்கெங்கேயும் தேடிட்டு இந்த மாதிரி மணிமங்கலத்துல போட்டிருக்காங்க வாங்கன்னு சொன்னோன்னே அவங்களும் வந்தாங்க. வந்த உடனே பார்த்தாங்க. அவங்க பார்த்த உடனே ஒரு கால வரல பார்த்தாங்க. உடனே பிடிச்சி சேரை பார்த்து புக் பண்ணிட்டாங்க. ஆமா, விட்டா நேற்று என்ன மாதிரி அவங்களும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சிட்டு வாங்கிட்டாங்க. நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நானும் திருப்பி பார்த்துருக்கேன். என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துருக்கேன். அது நாளைக்கு வந்து நான் அட்வான்ஸ் பண்ணி இது பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். சூப்பர், ஓகே. ஆக்சுவலி சார், வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இதே மாதிரி கண்டிப்பாக அதெல்லாம் போய் பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக இங்கே வந்திருக்கீங்களா? இல்லை, வர வழியில் பார்க்கும் போதே தெரியுது. இங்கேருந்து தாண்டி போனாலே உங்களுக்கு வந்து 3000 ரூபா 3500 ரூபா போட்டிருக்காங்க. இங்கேருந்து மெயின் ரோடுக்கு போனேன்னா 3500 ரூபா போட்டிருக்காங்க. நான் வரும்போதே தாம்பரத்துலேருந்து ஒரு 7.2 வந்துச்சு கரெக்டாக. அதெல்லாம் பார்க்கும்போது 7.2 வந்துச்சு. நான் இது லொக்கேஷன் இது கிலோமீட்டர் பார்த்துட்டு தான் வந்தேன் நான். ஆக்சுவலி இப்போ இது வாங்குறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன சார்? இங்கே இந்த மணிமங்கலத்தில் இந்த பட்ஜெட்டில் இங்கே லேண்ட் வாங்குறதுக்கான முக்கிய காரணம் என்ன? முக்கிய காரணம்னா ரேட்டு தான். இந்த ரேட்டு எனக்கு தெரிஞ்சு இங்கே சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லை. இது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக இங்கே ஃப்ளாட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வரைக்கும் தாங்குமான்றதே தெரியல. சரி, ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹாய் சார். வணக்கம் சார். சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கே சார் வரீங்க? என்னோட நேம் குமார் சார். ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன், சென்னை. சூப்பர், ஓகே. ஆக்சுவலி சென்னை சரௌண்டிங்கில் நிறைய லேஅவுட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இங்கே சூஸ் பண்ணீங்க? ஆனஸ்ட்டாக சொல்லணும், என்னோட சகலை இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணார் சார். ரெஃபர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது இடம் பிடிச்சிருந்துச்சு. சார் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபுளாக இருந்துச்சு. இன் அடிஷன் டு தட் நெகோஷியேட் பண்ணும்போது அவர் சாரும் வந்து ஜெயக்குமார் சாரும் நல்லா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. சூப்பர், ஓகே. ஆக்சுவலி இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடி நிறைய லேஅவுட் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதை விட்டுட்டு எதுக்காக இங்கே சூஸ் பண்ணீங்க? அங்கே இருக்கிற கம்பேரிபிள் ப்ரைஸரோட இது பெட்டராக இருக்குது சார். இதில் ஒன்றே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள், ஷோகேஸ் தான் இல்லை, நார்மலாக அப்படியே இருக்குது. பட் அந்த ரேட் ப்ரைஸ் பார்க்கும்போது நல்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாக இருந்துச்சு. நம்மளுக்கு ரோடோ எதுவும் முக்கியம் இல்லை, பட் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம காஸ்ட் எப்படி எக்கனாமிக்காக சேவ் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதனால் இது ப்ரிஃபர் சூஸ் பண்ணலாம். சொல்கிறது என்ன தான் இது அன்ஃபினிஷ்டாக இருந்தாலும் இந்த இடத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் சார். அந்த வேல்யூ இது ஜஸ்டிஃபை பண்ணுச்சு சார். சூப்பர், ஓகே, ஓகே. அதான் ஸோ ரீசனாக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி லேஅவுட் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே சார், இப்போது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுவேன் சார். சரி, ஓகே சார். நானே எடுக்கிறேன் போது கண்டிப்பாக என்னோட தெரிஞ்சவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுவேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்டோட எம்டி சார் இருக்காரு. ஸோ அவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். ஆக்சுவலி நீங்கள் யாரும் நல்லாவே தெரியும் இல்லையா? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பக்கம் தெரியாது. அதான் சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சார், என் பேர் ஜெயக்குமார். நம்ம ஜேகே ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட எம்டி மிஸ்டர் ஜெயக்குமார் பேசுகிறேன். ஓகே சார். ஆக்சுவலி ஜேகே ஹவுசிங்கில் நம்மளே இதுக்கு வீடியோ பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது? சார், இந்த சைட் பேர் பார்த்தீங்கன்னா விஎம் நகர் சார். இது நம்ம முடிச்சூர்லேயே பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சைட். ஓகே சார். ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் சொல்லுங்கள் சார். இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், எவ்வளோ ப்ரைஸ் போட்டுறீங்க, இப்போ எவ்வளோ அவைலபிளாக இருக்குது? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2018 போட்ட லேஅவுட் சார். இது இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா 2018 பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் ஒரு 40-45 பிளாட் மட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் வச்சிருந்தோம். சரி, அப்புறமா சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிளாட்டை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறோம் சார் நம்ம. சூப்பர், ஓகே. இப்போ வெறும் 45 பிளாட் தான் இருக்கு. ஆமாம், வெறும் 45 பிளாட். என்னென்ன ஃபேஸில் இருக்குது சார்? எல்லா ஃபேஸிங்லேயுமே உங்களுக்கு அவைலபிள் சார். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத் எல்லா ஃபேஸிங்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரி, ஓகே. ஆக்சுவலி வரும்போதே ஃபோனில் சொன்னீங்க முடிச்சூர்லேயே யாருமே தர முடியாத விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பாக சார். அப்படி இருக்கும்போது பொதுவாக முடிச்சூரில் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ தர்றீங்க சார்? ஆக்சுவலாக இந்த முடிச்சூரில் தலைகீழாக நின்னாலும் இந்த பட்ஜெட்டுக்கு வாங்க முடியாது. ஏன் அப்படின்னா
நம்ம சரௌண்டிங் சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய லேஅவுட்ஸ் இருக்கு. இந்த லேஅவுட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 3000 above. ஆமா, வரும்போதே நீங்களும் பார்ப்பீங்க நிறைய இருக்கு ப்ராஜெக்ட்டுக்கு வர வழி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர்டு பார்ப்பீங்க. எல்லாமே 3000 3500 தான் போட்டிருக்கும். ஓகேங்களா? பட் நம்மளோட பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1999 தான் சார். 1999 ரூபா தான் சார். ஓகே ஓகே சார். முடிச்சூர்ல 2000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா நம்பவே முடியல சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா அது நம்ப முடியாதுதான். பட் ஆனாலுமே நம்ம 2000 ரூபா 1999 ரூபாய்க்கு தான் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ணிருக்கிறோம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா 2 வாரம் தான் ஆச்சு. இன்னும் சைட் லான்ச் பண்ணல, ரெடி பண்ணி 2 வாரம் தான் ஆச்சு. ஆனா ஆல்மோஸ்ட் பாதி பிளாட்டுக்கு மேல புக்கிங் ஆயிடுச்சு சார். கண்டிப்பா. அதான் ஒரு கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கேட்டிருந்தேன் நான். கண்டிப்பா சார். ஆமா, நேற்று வந்து பிளாட் புக் பண்றாரா, ஐ மீன் அட்வான்ஸ் கொடுக்காம விட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிளாட் இல்ல. ஓகேங்களா? அது ஆல்ரெடி வேற புக் ஆயிருச்சு. ஸோ இப்போ வரும்போது காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு பிளாட்டை புக் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே அதிகமாக புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் முடிச்சூர் சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்ட் தர்றீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. சரி, ஓகே சார். இப்போ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இங்கே பிளாட் அவைலபிளாக இருக்குது சார்? இங்கே 345 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சார், 345 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்குது சார். ஓகே சார். இன்கேஸ் ஒரு ஆவரேஜா 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாமே, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும் சார்? இந்த முடிச்சூர்ல நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா வெறும் 7 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களுக்கான மன இங்க காத்துக்கிட்டு இருக்கு. 375 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க 7 லட்சம் ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் தான் அதிகபட்சமான ரேட். அப்படியா? ஆமா, ஒனையோட ரேட். நீங்க ஒரு 1/4 கிரவுண்ட் எடுக்கிறீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் தான் பிரைஸ். சரி, ஓகே சார். நீங்க ஒன்லி லேண்ட் மட்டும் சேல் பண்றீங்களா இல்ல வீடுமே கட்டி தரீங்களா? சார் கன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்ம பண்றோம் சார். ஆல்ரெடி நீங்க இன்னொரு சைட்ல எடுத்திருப்பீங்க, நம்ம குளத்தூர் சைட்ல. இப்ப போய் சைட் பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வீடுங்களே இல்லாம இருந்திருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 வீடுக்கு மேல உள்ள இருக்கு சார். 15 வீடு உள்ள கட்டிட்டோம். சோ அதே போலதான் இந்த சைட்டும். இந்த சைட் லான்ச் பண்ணல, 2 வீக்ஸ்ல இத்தனை புக்கிங். இதுல 7 வீடு பாத்தீங்கன்னா புக் ஆயிருக்கு சார். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே சார். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார். நம்ம சென்னையில எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னா 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் அப்படின்ற மாதிரி தான் சார் போயிட்டு இருக்கு. அதுவும் சிட்டிக்குள்ள வர வர பாத்தீங்கன்னா இன்னும் பிரைஸ் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் 5 to 6 கிலோமீட்டர்ஸ்ல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு சார். ஓகே, சரிங்களா? இங்க ஒரு தனி வீடு எவ்வளவு பட்ஜெட் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? முடிச்சூர்ல பொதுவா பாத்தீங்கன்னா இடத்தோட தனி வீடு ஒரு 60 லட்சம் 20 லட்சம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். குறைஞ்சது பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் சார் இங்க வீடு. பட் நம்ம விஎம் நகர்ல இந்த முடிச்சூர் வில்லேஜ்ல சோ உங்களுக்கு வெறும் 14 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடே பண்ணி தரோம். 1 BHK. என்ன சார் சொல்றீங்க? முடிச்சூர்ல 14 லட்சம் ரூபாய்க்கு தனி வீடு? கண்டிப்பா சார். லேண்டு கூட இந்த 14 லட்சத்துக்கு உங்களால வாங்க முடியாது வெளியில போனீங்கன்னா. ஆனா நாங்க தனி வீடே 14 லட்சத்துக்கு உங்களுக்கு கட்டி தரோம். சூப்பர். ஓகே 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 சார். இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளையண்ட்டுக்கு நீங்க சைட் சார்ஜ் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா சார். நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள நீங்க எங்க இருந்து கால் பண்ணாலும், அதாவது சென்னை சிட்டிக்குள்ள நீங்க எங்க இருந்து கேட்டீங்கனாலுமே உங்க வீட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் கொடுத்துறோம் நம்ம. சாட்டர்டே சண்டே மட்டும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே எங்களுக்கு சாப்பிட கூட டைம் இருக்க மாதிரி இருக்கு. அத்தனை கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே ஓகே. சோ அதனால பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து நம்ம பிக்கப் கொடுத்துறோம் சார். சூப்பர். ஓகே ஓகே ஓகேங்க. சோ இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்ப நான் கேட்டது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் வரை நான் உங்கள் அமீர். டாடா பை பை. See you.